அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியம் சேனல். இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் பெஸ்ட் படத்தில் ஒன்றா வந்து அறியப்படுற படம். அந்த படம் தான் வாழை. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் கனெக்ட் உள்ள படம். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களோட பயோபிக்னு சொல்கிறாங்க. இந்த படம் ப்ரீவியூ பார்த்துட்டு வந்துட்டு இயக்குனர் பாலா அவர்கள் வந்து இயக்குனர் மாரி செல்வராஜை வந்து கட்டி பிடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் எமோஷ்னலாக இருந்தார். அப்போ பார்க்கும்போது படம் ரொம்ப எமோஷனாக போகுமா, எப்படி இருக்கும்னு, அது அனுபவம் எப்படி இருக்குன்னு நமக்கு ஆவலை தூண்டுச்சு. அது இல்லாமல் இந்த படம் பார்த்துட்டு வந்து இயக்குனர் எம்எம் பாரதிராஜா அவர்களே வந்து சத்யஜித் ரே மாதிரி தமிழில் எங்ககிட்டயும் ஒரு டைரக்டர் இருக்கார், அவர் தான் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தியிருந்தார். அது இல்லாமல் இயக்குனர் சங்கர் வந்து அவரோட வாழ்த்துக்களை படத்துக்கு தெரிவிச்சிருந்தார். ட்விட்டரில் கூட வந்து வந்து செய்தி வந்து பரபரப்பாக வந்துச்சு. அது இல்லாமல் பல பிரபலங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அரசியல் பிரமுகர்களும் சரி, திரைத்துறை சேர்ந்தவங்களும் சரி, இந்த படத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ப்ரீவியூ ஷோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஒரு எமோஷனலாக வந்து ஸ்டன்னிங் கிளைமாக்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக இருக்கிற திருமாவளவன் அவர்களே வந்து நேரில் போய் மாரி செல்வராஜ் அவர்கள் வீட்டுக்கு போய் அவருக்கு பொண்ணோட போற்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. எமோஷனலான சீன்ஸ்லாம் வந்து இப்போது சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஒரு எமோஷ்னல் பாசிட்டிவ் ரிவ்யூஸு பார்த்தவங்கலாம் ஒரு எல்லாருமே நல்லா இருக்குது படம், கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வந்த படம். பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் போட்டுட்டு வந்தது. இயக்குனர் எம்எம்ஏ பாராட்டியிருக்காருன்னா பார்த்துங்க அந்த படம் எந்த அளவுக்கு ஹைப்பை கூட்டியிருக்கோன்னு. இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சுதா இல்லையா, படம் வந்து ஆர்ட் ஃபிலிமாக இருக்கா இல்லை கமர்ஷியல் படமா என்ன ஏதுன்றது எல்லாமே டீட்டெயில் ரிவ்யூவில் பண்ணியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் தான். இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிடுறேன். இந்த வீக்கெண்டு பார்க்கக்கூடியதுக்கு நல்ல படம். எப்போனாலும் டைம் கிடச்சா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. இது ஓடிடியில் பார்க்கக்கூடிய படம் கிடையாது. தேட்டர்களில் பார்த்து ரசிக்கக்கூடிய, கொண்டாட வேண்டிய ஒரு நல்ல ஒரு தரமான படம். ஸோ இப்போ ஓடிடியில் வரும்போதும் பார்க்கலாம், அப்பயும் கொண்டாட படம். இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த படம் எமோஷனல் கனெக்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் ஸ்டன்னிங்கான ஒரு கிளைமேக்ஸ் இந்த படம் உலுக்கி எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல சிறந்த படம். ஸோ இது வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து தலைமுறைக்கும் சொல்லிக்கலாம், அவர் பேரன் பேத்தி வரைக்கும் கூட சொல்லலாம், இந்த மாதிரி படம் நான் எடுத்தேன்னு சொல்லி அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். ஏன்னா அவர் தூத்துக்குடி பகுதியை சேர்ந்தவர், ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் அந்த ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். படம் ஃபுல்லாகவே அந்த கருங்குளம்ன்ற கிராமத்தை தான் எடுத்திருப்பாங்க. எங்கள் ஊர்க்காரன்றதில் எனக்கு இன்னொரு தென் மாவட்டம் சேர்ந்தவன்ற முறையில் எனக்கும் தனிப்பட்ட முறையிலையும் மகிழ்ச்சி. இந்த மாதிரி படங்களை நம்ம ஆதரவு கொடுத்து நிறைய வரவேற்கணும். நல்ல ஒரு படம். படத்தில் எந்த விதமான ஒரு கான்ட்ரவர்ஷியலான கருத்துக்களும் வைக்காமல் இவர் எமோஷனலாக கனெக்ட் ஆகியிருக்காரு. படத்தை நமக்கு கடத்தி இருக்கிறாரு இயக்குனர் மாரி செல்வராஜ், பாராட்டுகள். அவரோட படங்களில் இப்போதைக்கு பெஸ்ட்டு, அவரோட கேரியர் பெஸ்ட்டு படம் இந்த படம்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் படத்தோட ரிவ்யூவில் இருக்குது. அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். தேட்டருக்கு வரும்போது, தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இனி அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் அந்த மாதிரியான பகுதியில் வந்து வசிச்சுட்டு வராங்க. கருங்கலன்ற பகுதி தான் அந்த கிராமத்தில் வசிச்சுட்டு வராங்க. ஒரு 8வது படிக்கிற பையனான பொன்வேல். அவர் அப்பா இல்லை, அம்மாவும் அக்காவும் தான். அவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் நடத்திட்டு வராங்க. அந்த பகுதியில் ஒரு 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 குறிப்பிட்ட மக்கள்லாம் சேர்ந்து டெய்லி அந்த வாழைத்தோட்டத்தில் அறுவடை பண்ண அந்த வாழை தார்கள்லாம் கொண்டு போய் தலையில் வச்சுட்டு போய் ஒரு லாரியில் ஏற்றினா அவங்களுக்கு ஒரு தாருக்கு ₹1 கொடுத்து அது மாதிரி கஷ்ட ஜீவனம். படத்தோட கதைகளை வந்து 1999 நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம். இந்த மாதிரியான இதில் வந்து பொன்வேல் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு, 8வது படிச்சுட்டு இருக்காரு. ஸ்கூல்லையும் டாப்பர் அவர் தான், கிளாஸில் அவர் தான் நல்லா படிக்கிற பையன், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவர். அப்படி இருக்கும் வீட்டில் வறுமையான சூழ்நிலைக்காக இவங்க வந்து வாழைத்தார் ஏற்றுறதுக்கு சனி ஞாயிறுலையும் அவரை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வாழைத்தார் ஏற்றினா தான் அவங்களோட குடும்பத்தை ரன் பண்ண முடியும்னு, வறுமையான சூழ்நிலை, அப்பா இல்லாத குடும்பம். அதனால் அந்த பையன் வந்து ரொம்ப கடுப்பாக வர்றாரு. சனி ஞாயிறு கூட படிக்க விடாமல் இருக்காங்க. ஏன்னா அக்கா துரைசாமியும் அம்மா ஜானகி கூட சேர்ந்து சனி ஞாயிறும் போகிற அளவுக்கு வேண்டாம் போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு இருக்கிற ஸ்கூலில் இருக்க ஒரே ஆறுதல் வந்து டீச்சரான நிக்கிலா விமல். அவங்கள பார்த்தோன்னா இவருக்கு இனம் புரியாத ஒரு அன்பு, க்ரஷ்ன்னு கூட சொல்லலாம். அவங்கள பார்த்தாலே இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இருக்கிற 6 பிரச்சனைகளுக்கு ஆறுதலாக இருக்காங்க. அது இல்லாமல் கூட படிக்கிற ராகுல்னு ஒரு ஃப்ரெண்டு. இவங்க தான் இவங்க வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த பொன்வேல் அவங்க ஃபேமிலியில் எதிர்பாராத திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் நடந்து வாழ்க்கையை புரட்டி போட்டுருது. அது என்னங்கிறது தான் ஸ்டன்னிங்கான கிளைமேக்ஸோட முடிகிற பேலன்ஸான மிச்ச கதை.
ஏற்கனவே சொன்ன மாரி இது வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அவரோட சொந்த வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள வச்சு தான் எடுத்திருக்காரு. எமோஷனலா வந்து கொண்டு போயிருக்காரு. இனி படத்தோட ப்ளஸும், மைனஸும் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, மாரி செல்வராஜ் வந்து இந்த படத்துல வந்து அந்த ஒரு பயோபிக் மாரியான படத்த வந்து அவரு அவர் கண்டு ஒரு அதிர்ச்சியான விஷயங்கள வந்து, அவர் சந்தோஷப்பட்ட விஷயங்கள வந்து ஒரு பயோபிக் மாரி எடுத்திருக்காரு. அது திரைமொழியில நல்லாவே கடத்திருக்காரு. படத்துல எந்த கேரக்டரும் மிகையில்லாத நடிப்ப குடுத்துருக்காங்க. அதுவே படத்த ரசிக்கக்கூடிய அளவுல இருக்கு. இந்த படம் கொஞ்சம் ஒரு இது விலகி இருந்தாலும் ஆர்ட் ஃபிலிமா போகக்கூடிய ஒரு இது இருக்கு. அத வந்து அந்த இதுக்கு போகாம, அந்த மீட்டர்லயே போகாம, நல்ல ஒரு ஜனரஞ்சகமான படமா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சுவாரஸ்யமா நகருது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாழையோட கனத்த வந்து நம்ம தலையில ஏத்துற மாரி ஏத்திட்டு ஸ்டன்னிங்கா விட்டு ஒரு கிளைமாக்ஸ்ல வந்து திடுக்கிடும் ஒரு உலுக்கி எடுக்கக்கூடிய ஒரு கிளைமாக்ஸ் குடுத்துருக்காரு. தியேட்டர்ல படம் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு அமைதியா இருந்தேன்னா பார்த்துங்க. அப்ப எந்த அளவுக்கான எமோஷன் கடத்தியிருப்பாருன்னு. ஏற்கனவே சொன்ன மாரி இது அவர் கேரியர்ல பெஸ்ட் படம். இயக்குனர்ன்ற முறையில நல்ல ஒரு திரைமொழிய ஏற்கனவே இயக்குனர் சொன்ன மாரி சத்யஜித் ரே அவர்கள் படங்கள் மாரி கடத்துனதுக்கு நமக்கு பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். மாரி செல்வராஜ் அவர்களுக்கு. அது இல்லாம படத்துல எல்லா கேஸ்டிங்கும் நல்லா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அந்த ஹீரோவா 8வது படிக்கிற பையன அந்த பொன்வேல் அவர் தான் அந்த கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. சிவானந்தான்ட்டு அந்த கேரக்டர்ல. அவர் வந்து அப்பா இல்லாத பையனாவும், ஸ்கூல்ல நல்ல டாப்பராவும் இருக்கிறாரு. அது இல்லாம சனி, ஞாயிறுல வந்து அந்த அந்த பால்யத்துக்கே உண்டான அந்த டீனேஜ் பசங்களுக்கே உண்டான விளையாட போற பருவத்துல வந்து சனி, ஞாயிறும் வந்து அந்த வாழைத்தாருக்கு சுமக்கிறதுக்கு கூலி வேலைக்கு கூட்டு போறாங்கன்னு கடுப்புல இருக்கிறது. அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு முள்ளு குத்துன மாரி நடிக்கிறது. அது இல்லாம டீச்சர் மேல இருக்க அந்த க்ரஷ் அது இல்லாம அ பல இடங்கள்ல வந்து சாவு ஏதாவது விழுந்ததுன்னா டான்ஸ் ஆடுறது. அப்படின்னு வாழ்க்கைய ரசிச்சு அனுபவிக்கிறது. எல்லாமே சோகத்த கடந்து வர்றது. அந்த வயசுக்கே உண்டான ஒரு இன்பங்கள்லாம் அனுபவிக்க முடியாம கஷ்டப்படுறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நல்லாவே கடத்தியிருக்கிறாரு. காமெடியும் நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாம படத்துல அவர் கூட ஃப்ரெண்டா வர ராகுல். அவர் தான் வந்து கமல் ரசிகரா வராரு. இது பொன்வேல் வந்து ரஜினி ரசிகர். இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி ரஜினி, கமல் ரசிகர்கள் சண்டை வரும். அதில கால்ல முள்ளு குத்துற சீன்ல ஒரு சீன் நல்லாவே இருக்கும். அந்த சீன்ல வந்து நம்ம ஊர்ல வந்து ரஜினி படம் தான் ஓடுது. கமல் படம் எங்க ஓடுதுன்னு சொல்லி சொல்றது காமெடி சீன்லாம் நல்லாயிருக்கும். படத்துல பாருங்க உங்களுக்கே தெரியும். அந்த சீன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க 2 பேருமே. அது டீனேஜ் கேரக்டர்ஸ் தான். அந்த பொன்வேல், ராகுல் 2 பேருக்கும் நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம திவ்யா துரைசாமி. அவங்க தான் அந்த பையனோட ஹீரோவோட அக்காவா வராங்க. நல்ல அழுத்தமான கேரக்டரு. ஒரு வறுமையான குடும்பத்தில இருக்க அக்கா கேரக்டர் எப்படி இருப்பாங்களோ அத பிரதிபலிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம படத்துக்கு ஹீரோயின் மாரியான கேரக்டர்ல வந்து அம்மா கேரக்டர்ல வந்து ஜானகி. அவங்க வந்து எல்லா சீன்ஸையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பா கிளைமாக்ஸ் சீன்ல கலங்கடிச்சிடுறாங்க. ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடியான சீன்ல வந்து பேசாம இருக்கிறது அந்த பையனோட. அப்ப அந்த பையன் அழுது அடம் பிடிச்சு பேச சொல்லுவது. அது இல்லாம பையன் வேலைக்கு போனா தான் இந்த வயசுலயே வேலைய கத்துக்கிட்டா தான் இந்த ஊர்ல இருக்க முடியும். இல்லன்னா அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. அதனால தான் நான் அவன வேலைக்கு கூட்டு போறேன். இந்த வயசுல ஸ்கூல் படிக்கிற பையனையும் கூட்டு போறேன்னு சொல்லி அவங்க குடுக்குற விளக்கம். அது இல்லாம கிளைமாக்ஸ்ல பையனுக்கு சாப்பாடு கூட குடுக்காம இது பண்ணிட்டேனே பாவி நானுன்னு அந்த சாப்பாடு எடுத்து தலையில அடிச்சுக்கிற சீன நெகிழ வச்சுடுறாங்க. அவங்களுக்கு பல விருதுகள் கிடைக்கும். பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம படத்துல வந்து முக்கியமான கேரக்டர்ல கலையரசன். ஒரு கம்யூனிசம் பேசுற ஒரு கூலி தொழிலாளி மாரியான வாழைத்தார் சுமக்கிற தொழிலாளியான கேரக்டர நல்லா பிரதிபலிச்சிருக்காரு. படத்துல வில்லன் மாதிரியான கிரே ஷேட் உள்ள கேரக்டர்ல வந்து இடைத்தரகரா பத்மன். அது இல்லாம அந்த வியாபாரியா வந்து கொடூரமான கேரக்டர்ல சதீஷ்குமார். இவங்கலாம் அவங்க பங்களிப்ப சிறப்பாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாம படத்துல முக்கியமான கேரக்டர் வந்து இந்த டீச்சர் கேரக்டர்ல வர நிக்கிலா விமல். அவங்க வந்து சிறப்பான அவங்களோட நடிப்ப வந்து சிறப்பா வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த பையனுக்கு அவங்க மெச்சூரிட்டியா வந்து ஹேண்டில் பண்றது, அந்த பையனோட விஷயங்கள சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களோட மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்றது. அப்புறம் அந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த பாட்டுக்கு வந்து ஒரு டான்ஸ் போடுறதுன்னு படத்துல வந்து அவங்களோட பங்களிப்பு நல்லா இருக்கு. படத்த ஃபீல் குட்டா கொண்டு போறதுக்கு அவங்க பங்கும் இருக்கு. படத்துல முக்கியமான விஷயம் வந்து மியூசிக்கு. சந்தோஷ் நாராயணன் ரொம்ப உயிர குடுத்து இப்ப இந்த படத்துக்கு போட்டிருக்காரு மியூசிக்கு. அதுலயும் அந்த அந்த தென் மாவட்டங்களுக்கு உண்டான அந்த சித்தாட கட்டிக்கிட்டு மாதிரியான அந்த டியூன்ல வந்து நையாண்டி மேளத்துல அடிக்கிறது. அப்புறம் பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அப்படின்னு தேவா அவர்களோட டியூனை வந்து இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்குது. அப்புறம் தூது இலை அரைச்சு அந்த பாட்டை வந்து ஒரு மைல்டான ஒரு ரொமான்டிக்காக யூஸ் பண்ணிக்கிறதுன்னு சிறப்பாகவே அந்த ரெட்ரோ பாடல்களும் யூஸ் பண்ணுற விதம். அது இல்லாமல் படத்தில் 2 பாடல்களும் கவனம் இருக்கிறாரு. பிஜிஎம் வந்து நம்மள வந்து ஸ்டன்னிங் ஆகிற அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். தேனி ஈஸ்வர் அவர் தான் அந்த படத்தோட கேமராமேன். கண்டிப்பாக விருதுகள் கிடைக்கும். ஏன்னா லாங் ஷாட்டு எல்லாமே டே லைட்லேயும் நிறைய சீன்ஸ்லாம் இருக்குது. அதையும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸு பிளாக் அண்ட் ஒயிட் சீன்ஸ் எல்லாமே சிறப்பாக நமக்குள்ளே கடத்திடுறாரு. அவருக்கு பாராட்டுகள். படத்தில் எடிட்டிங்கும் நல்லா இருக்கு. எல்லாமே ஆஹா ஓஹோ தான். படத்தில் வந்து சின்ன சின்ன காமெடியும் வச்சிருக்காங்க. ரஜினி, கமல வச்சு அந்த காமெடியும் பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜ் வந்து எல்லாரையும் நல்லா வேலை வாங்கியிருக்காரு. அதுதான் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு. படம் எந்த இடத்துலயும் வந்து போர் அடிக்கவே இல்ல. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படம் பல விருதுகள் பெறும். கண்டிப்பா மக்கள் இடையிலயும் நல்லா பேசப்படும்.
படம் ஆஹா மைனஸே இல்லையானா இருக்குது. அது என்னன்னா திவ்யா தர்ஷமே கலையரசனும் வரப்போ லவ் போர்ஷன்ஸ் அதிகப்படுத்தியிருக்கலாம். அது இல்லாமல் நிக்கிலா விமலும் அந்த பையனுக்கு வர மாதிரி க்ரஷ் மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அவங்க வந்து இறக்கப்படுற மாதிரி சீனை வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் படத்தில் எமோஷனல் வந்திருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். ஏன்னா அது வந்து சமூகத்தில் ஒத்துக்குப்பாங்களா எந்த அளவுக்குன்னு தெரியல. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாமல் மற்றபடி இந்த படம் வந்து பெரிய குறைகள்லாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து சின்ன சின்ன விஷயம் குறைகள் தான். அது பெரிய அளவில் பாதிக்கலை. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இந்த வருஷத்தோட சிறந்த படங்களில் ஒன்று. ஒரு சிறப்பான படத்தை கொடுத்ததுக்காக இயக்குனர் மாரி செல்வராஜை பாராட்டலாம். இது எல்லா விதமான ஒரு பிரபலங்களும் இந்த படத்தை வாழ்த்திருக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக இது ஒர்த்து தான். ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவு படம் தான். இந்த படம் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் நம்ம சைட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். என்கேஜிங்கான திரைக்கதை, நல்ல ஒரு காமெடி, ஜனரஞ்சகம் கலந்து ஸ்டன்னிங்கான கிளைமேக்ஸில் நம்மளை வந்து வெளியே அனுப்புகிறாங்க. கனத்தேதியோடு தான் வர முடியும். இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு படத்தை பார்த்து திருப்தி கிடைக்கும். படம் பார்த்த உடனே சில படங்கள் தான் கிடைக்கும். பாருங்கள், உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. படத்தை பார்த்துட்டு நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். ஓடிடியில் வரும்போது கொண்டாடக்கூடிய படம். பார்த்துட்டு கருத்துக்கள் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.